விஜய் மேட்டருங்கிறது வந்து அவனுக்கு பதில் சொல்லாத ஒரு பெரிய காரணம். பதில் மட்டும் சொல்லியிருந்தா நிச்சயம் வந்திருக்க மாட்டான். திமுக சார்பாக எந்த வித எதிர்ப்புமே இல்லாமல் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் தனியாக வர்ற மாதிரி யாருடைய எதிர்ப்புமே இல்லாமல் அவர் தனியாக வந்துட்டார். ராகுல்ஜி வந்து என்ன சொன்னார்னா, பாஜகவுடைய தில்லுமுள்ளு வேலைக்கு எல்லாம் பயப்படுற ஆள் ஸ்டாலின் இல்லைன்னு சொன்னாரே தவிர, ஸ்டாலின் தான் முதலமைச்சர், திமுக தான் மந்திரி சபைக்கு என்னைக்கா சொன்னாரா? கூட்டணி ஒருங்கிணைப்பதுல தவறு இருந்திருக்கு, காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்ததுலயும் தவறு இருந்திருக்கு. காங்கிரஸை விரட்டி விட்டுக்கணும், விரட்டி விடாது எங்க மேல தப்பு. போலாமா நீ உங்களுக்கு கேட்டானாவன் வீட்டுக்கு வந்தானாவன் வந்து கேட்டானா வீட்டுல வந்து தாங்க ஐயா தாங்க உங்களுக்கு கேட்டாங்களா? ஆதரவு கேட்டு விஜய் சார் வந்தாரா? காங்கிரஸ் கட்சிக்கு ஃபியூச்சராவும் ஒரு கணக்கு இருக்குல்ல. அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் சார் சரிங்க. எப்பவும் தேர்தல் வருங்கிறது வந்து ஒரு அப்படி தேர்தல் வருங்கிறக்க இப்போ நாங்கள் திருப்பி 2024 வந்து எதிர்கால தேர்தலுக்காக தான் பிஜேபியோட பேசி வந்து சேர முடியும் பண்ணாங்க. வெறும் விசிலுக்குனால தான் மக்கள் ஓட்டு போட்டான். இந்த கைத்திலிருந்து போட்டிருக்க மாட்டான். அவன் 50 சீட்டு வேணாலும் அங்கே அதில் 40 தோத்துருப்பான். அப்போ எங்களுக்கு தான் நல்லது அது போயிருந்துருக்குன்னு அதான் சொல்கிறேன். இது தலைமையில் அவங்கள அவுத்து விடாத ஒரு தப்பு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் அப்சனிக்கு போவர் திமுக மாநில வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் திரு காசி முத்துமாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த ஒன்றாக இருக்க முடியாது. க ஸ்டாலின் சொன்னது போல இது மிகப்பெரிய ஒரு தோல்விதான். அந்த தோல்விக்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த தோல்விக்கு உண்மையான காரணமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? இந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு தலைவர் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. இங்கே இருக்க எந்த தொண்டனும் எந்த குறைவாகவும் வேலை பார்க்கல. தொண்டனை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் வந்து தவறான வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. எந்த வேலைக்கு எது கேட்டாலும் கூட்டுறவு சொசைட்டியில் ஒரு பியூன் வேலை கேட்டாலும் இல்லை, கூட்டி பெருக்கிற வேலை கோயிலில் கேட்டால் கூட அதுக்கு மார்க்குன்னு சொல்லி இங்கே அதிகாரிகள் சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அவன் +2 முடிச்சிருந்தா தகுதி போதும், பிஏ முடித்தா அந்த தகுதி போதும், அப்படி கேட்கல. அந்த +2ல அவன் என்ன மார்க்கு? இது ஒரு தமிழகம் கண்டிராத ஒரு புதிய பாணி. இது அதிமுக ஆட்சியில் இருந்தப்போலாம் அடுத்த மாநிலத்துக்காரன் வந்து இங்கேருந்து வேலை பார்த்தான். நம்ம வந்து என்ன சொன்னோம், தமிழ் மொழியில் 40% மார்க் பாஸ் பண்ணவனுக்கு மட்டும்தான் வேலைன்னு சொல்லி சட்டமெல்லாம் போட்டோம். தமிழர்களை காப்பாற்றணும், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நிறைய உயர்வு செஞ்சாங்க. பெண்களுக்கு வந்து கல்வி அறிவை நிறைய கொடுத்தாங்க, 47% கொடுத்தாங்க. இந்தியாவிலே அதிகமாக படித்தது இங்கே தான். அதனால எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் கட்சி தொண்டனுக்கு ஏதாவது பண்ணாங்களான்னா கட்சி தொண்டனால் பண்ண முடியலை. ஏன்னா மார்க் எடுத்தால் மட்டும்தான் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதுமாரி ஒரு டெண்டர் வருது அப்படின்னா அது என்ன தகுதியோ எவ்வளோ ரூபாயோ அதை மட்டும் நீ போட்டு எடுத்துக்க. 2 பேரும் அதில் அதிமுக காரனும் வருவான், 2 பேர் திமுக காரன் வரதான் செய்வான், எல்லாரும் வரதான் செய்வான். உனக்கு நான் ஸ்பெஷலாக தர முடியாது அப்படின்னு ஒரு நிர்வாகத்தை முழுக்க இது ஒரு மிகச்சிறந்த கவர்னர் ஆட்சியில் எப்படி இருக்குமோ அப்படி தான் நடந்துச்சு. மிக திட்டமிட்டு திட்டங்களை தளபதி கொடுத்தாரு. காலையில் வந்து இல்லைன்னா எந்த சார்பும் இன்றி ஒரு ஆட்சி நடந்தது. அது கட்சிக்காரன் ஐயோ நம்ம ஆட்சி ஆச்சு 5 வருஷம் ஆண்டு சுலபம் வந்து நீங்கள் தேர்தல் வர்றதுக்கு பின்னாடி அவன் யோசிக்கலாம். அடுத்த தேர்தல் வந்தால் நமக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த கட்சிக்கு உழைப்புன்னு சொல்லலாம். ஆனால் 5 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் எந்த லாபமும் இல்லாத போது, கட்சிக்காரனுக்கும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாக நடக்கும்போது நான் மட்டும் ஏன் ஸ்பெஷலாக போகணும்? அவன் என்ன நினச்சான்னா, அதிகாரிகளுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகும்போது தகுதி அடிப்படையில் இப்போ எல்லா இடத்தையும் எடுத்தாங்க. எம்எட் பிஎட் டீச்சர்ஸ்லாம் எடுத்தாங்க, காலேஜுக்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ் எடுத்தாங்க, பார்ட் டைமும் எடுத்தாங்க, முழு நேரமும் எடுத்தாங்க. அப்படி எடுக்கின்ற போல எப்படின்னா அந்த தகுதி அடிப்படையில் இருக்கும்போது அவன் தகுதி அடிப்படையில் போனவன் ஸ்டாலின் எனக்கு கொடுத்தாரு, நான் படிப்பு ஏன் மார்க்கு, இந்த கவர்மெண்ட் இப்படி சட்டம் போட்டுருக்கு, நான் எங்கள் அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சாங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி அவன் போனானே தவிர அவன் ஓட்டு விசிலுக்கோ எதுக்கு வேணாலும் போட்டிருப்பான். ஆனால் திமுக குடும்பத்தில் 2 பேர் போயிருந்தானா நன்றி விசுவாசத்தோடு இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ சுபேர்கானுக்கு நான் போயிருந்தேன் பிரச்சாரத்துக்கு, தேர்தல் பொறுப்பாளர் முதல்ல ராயபுரம் போட்டு அப்புறம் தான் நான் கேவிக்கு கொடுத்து போனேன். அவர் சுபேர்கான் டாக்டர் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, மார்க் எனக்கு கிடைக்கல, தலைவர் தான் ஃபோன் பண்ணி அண்ணாமலைகிட்ட சொன்னார், செட்டியார்ட்ட சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர் ராமசாமி செட்டியார் சொன்னாராம், அண்ணாமலை மினிஸ்டர் கேட்கும்போது, இல்லைங்க உங்கள் இல்லை 1-2 பேருக்கு கொடுத்துட்டேங்க என் கோட்டாவில் உள்ளதா அப்படின்னாராம். அப்போ சொன்னால், நான் திமுக தலைவர் கருணாநிதி பேசுகிறேன், இது என் பிள்ளை மாதிரி கொடு, என் பிள்ளைக்கு இருந்தால் இப்படி இப்படியே கொடுன்னு சொல்லி சொன்னார். அடுத்த நாள் சீட்டு அவரே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு. அவன் படிச்சுட்டு மறுபடியும் எம்டிக்கும் அவர் தான் சிபாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த குடும்பம் ராத்திரி போல் உழைச்சிட்டு இருக்கு திமுகவுக்கு. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அந்த சொந்தக்காரெல்லாம் நான் போய் இருக்கேன், ஒரு 50 பேர் வந்து இஸ்லாமிய சகோதரர் வந்து வேலை பார்க்குறாங்க. கேட்டால் அப்படிலாம் பண்ணாங்க வச்சான்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு கட்சி ஆளுங்கட்சி என்பதனால் எந்த ஒரு சுகத்தையும் அடையாத தொண்டன் இந்த ஆட்சியில் இருந்தான். அதனால இப்படி ஆயிடுச்சு. ரைட்டு,
இல்ல கலைஞர் அவர்கள் முன்னாடியே வந்து தன்னுடைய பேட்டிகளே சொல்லியிருக்காரு, உங்களுடைய பொது வாழ்வில் நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு கேட்கிற போது, நம்ம மக்களுக்கு நல்லது செய்றோம். ஒரு நன்றி விசுவாசத்தோட அவங்க இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம நீங்க நல்லது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது அதுதான் பொதுவா. சாதனைகள். அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற முன்னாடி எந்திரிச்சுட்டு, மாமனாருக்கு சுட்டு பத்த வச்சு குடுத்துட்டு, மாமியாருக்கு வெத்தல பாக்குலாம் எடுத்து குடுத்துவிட்டு, வீட்ட கூட்டி, பெருக்கி, சாமி படத்துக்கெல்லாம் பூவல்லி போட்டுட்டு, சமையல் பண்ணி, அந்த குழந்தைய அனுப்ப சிரமப்படுற அந்த சிரமத்த குறைச்சு, அவங்களுக்கு காலை உணவு தர்றாரு. அதில எந்த நன்றியும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஓட்டு போடாட்டி கூட பரவால்ல. மக்களுக்காக பண்ணணும். அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. பேருந்துக்கு போறாங்க, வந்து விடியல் பயணம் போறாங்க. அந்த விடியல் பயணம் எல்லாருக்கும் வந்து குடுக்குறாரு. பக்கத்தில இருக்க கர்நாடகாலலாம் போனீங்கன்னா, நம்ம ஊர் பொண்ணு என் பொண்டாட்டியும், தங்கச்சியோ புடிச்சா இறக்கி விட்டுருவாங்க. அவங்க ஆதாரம் இருக்கு கேட்குறாங்க. நம்ம ஊர்ல வந்து வந்து ஜெர்மன்லேருந்து, அமெரிக்காலேருந்து வர வெள்ளைக்கார பொண்ணு பஸ்ஸில போனா, அதுக்கு நம்ம காசு வாங்குறது கிடையாது. இது மக்களுக்காக நீங்க செய்றீங்க. இதில நீங்க வந்து நன்றி எதிர்பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு ஆந்திராக்காரன்லாம் சொல்றான், "அடேயப்பா! உங்க மருத்துவமனைலாம் எப்படி இருக்கு?" அப்படிங்கிறான். வெளிநாட்டிலேருந்து வர வட இந்தியக்காரன்லாம் என்ன சொல்றான்னா, "பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் தாங்க எங்களுக்கெல்லாம் வந்து இலவசம். மாத்திரை மருந்து கிடையாதுங்க. இங்க போனா அது என்னங்க, கலைஞர் ஸ்டாலின் இது வந்து அப்படி ரோட்ல போனா இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி என்னன்னு உள்ளார போகணும்னு போட்டா, உங்களோட ஸ்டாலின் போனா உள்ளார போய் பார்த்தா, எல்லாம் அது ஒண்ணு பிரிஸ்கிரிப்ஷன் குடுத்தாங்க. எல்லாம் பார்த்தா கிடுகிடுன்னு ஆப்ரேஷன் பண்ணி கண் ஆப்ரேஷன், வயித்து ஆப்ரேஷன் எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சு போகுதுங்கங்கிறான். அப்ப அதே மாரி பட்டாவெல்லாம் வந்து அங்கன ரோட்ல நின்று வாழ்க்கை குடுத்துடுறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு செய்ற சாதனைகள். தளபதி செஞ்ச சாதனை ஒப்பிட முடியாது. உலகத்துல எங்கேயும் யாரும் பண்ண முடியாது. தினசரி அந்த அதிகாரிகள் குடுத்தாங்க. அந்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்றோம். ஆனா, அந்த அதிகாரி அதுக்கு மேல ஒரு படிக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, கட்சிக்காரனுக்கே எந்த சலுகையும் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு போறவங்களுக்கு ஒண்ணு உண்டு. இப்ப நீங்க வந்து பெரிய காலேஜ் நடத்துறீங்க. அந்த காலேஜ்ல ஒரு 10% வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா, 20%, 30% வச்சிருக்காங்க. பல பேர் 30%, 66% எடுத்துட்டு 33 குடுத்தா கூட, அது அரசாங்கத்துக்கு சரண்டர் பண்ணிட்டு ஒரு 10 மட்டும், 20 மட்டும் அவங்க வச்சிருப்பாங்க. இது எப்பவும் உள்ளதான். ஆனா, அதே மாரி வீட்டு ஹவுசிங் போர்ட்ல அலாட்மென்ட் பண்ணும்போது ஒரு 10% வந்து அமைச்சர் கோட்டான்னு எடுத்துக்கலாம். அந்த கட்சிக்காரனுக்கு வேண்டியவனுக்கு குடுக்குறது பழக்கம். அது மாரி இந்த முறை எதுவுமே நடக்கல இந்த தடவ. இல்ல அதனால தொண்டர்கள் அதிருப்தியில இருந்தா தொண்டர்கள் வந்து இது நம்ம கவர்மெண்ட் இது என்னப்பா இருக்குது? நம்ம இது என்ன இது மொத்தத்துக்குள்ள தானே அப்படிங்கும்போது, அவன் என்னதான் தளபதி மேல பாசம் இருந்தாலும், கலைஞர் மேல பாசம் இருந்தாலும், களம் வந்து பலவீனமா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜெயிச்சலாம்னு நம்பிக்கை இருந்துச்சு. 2,00,00,000 பேர் உறுப்பினர் கார்டு சேர்க்குறோம். அந்த கார்டு அந்த காலம் மாரி கண்ண மூடிட்டு போறதில்ல. அது வந்து ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு, வாக்காளர் பட்டியல் வச்சுக்கிட்டு, நீங்க வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு வரிசையா பேப்பர்ல போடுவாங்கல்ல, புஸ்தகத்த பார்த்து போட்டாங்களுக்கு கார்டு. அது மாரி இல்ல இப்ப. இப்போலாம் வந்து ஆதார் கார்டு வந்து கையெழுத்து போட்டு, பணம் போட்டு அத செக் பண்ணி நீங்க தானா? நீ உறுப்பினருக்கு ஒத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி தான் நாங்க சேர்த்தோம். அப்படி சேர்த்தே 2,00,00,000 பேர். ஆனா 1,75,00,000 பேர் தானே ஓட்டு போடுறான். அப்ப ஓட்டு எங்க குறைஞ்சு போயிருக்குல்ல, எங்களுக்கு குறையுதுல்ல. அந்த ஓட்டு எங்க உறுப்பினர் கார்டு சேர்ந்தவனே இல்லையா? ஆர்வம் இல்ல. ஜெயிச்சுட்டு போறான் திமுக. ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் அவன ஆள காணோம். எதிரிங்கிறது பெருசா தெரியல. ஏன்னா நாங்க இப்ப எஸ்ஐஆருக்கு போறோம்னா, நாங்க தான் உட்கார்ந்துருக்கோம். ஒத்த கொடி மட்டும் இங்க இருக்கும். ஏதாவது ஒரு கம்பத்துல கட்டியிருக்கும். அதுவும் தாவேகா கொடியா இருக்கும். நாங்க ஒரு 20 பேர் போனோம்னா, அதிமுகல ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்போம். தாவேக்கால ஒரு கொடி மட்டும் ஒரு பையன் வந்து உட்கார்ந்துருப்பான். இல்லாட்டி ஒரு கொடிய கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். அப்ப நாங்க என்ன நெனச்சோம்னா, அதான் ஜெயிக்க போதில்ல. நம்மளுக்கு தான் கஷ்டம்னா வேலைக்கெல்லாம் போனோம் வச்சோம் ஒண்ணும் பண்ணல. நம்ம சொந்த காசு போட்டு நம்ம ஓட்ட போட்டுருவோம்ப்பா. எதுக்குப்பா போய் அலையணும்? அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சில வந்ததுனால தான் அந்த உறுப்பினர் கார்டு ஓட்டே வரலையோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதேமாரி களத்துல வந்து விஜய் வந்து பேசம்போது, நீங்க நீங்க உங்களுடைய தரத்த குறைச்சு நான் நடிகர் விஜய் வந்து தாக்கணும்னு நான் சொல்லல. அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையெல்லாம் பேசணும்னு நான் சொல்லல. அவங்க அப்பா, அம்மா பிரச்சனையுமா 2வது அது தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி நம்ம எப்பவும் பேசக்கூடாது. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவருடைய தரத்த குறைச்சு தளபதி எப்பவுமே இறங்க மாட்டாரு. அவரு இறங்க மாட்டாரு. ஆனா, அவர் 11 தேதியில மக்கள் வந்து இறங்கவும் விடல. அவர் எந்த உழைப்பு குடுத்தாரோ, அந்த உழைப்புக்கு தகுந்த மாரி கலைஞருக்கு பிறகு தொடர்ந்து வெற்றிய குடுத்துக்கிட்டே இருந்தாரு. மக்கள் குடுத்ததுனால அவர் தொடர்ந்து சேவை செஞ்சாரா? இல்ல அவர் சேவை செஞ்சதுனால தொடர்ந்து குடுத்தாங்களான்னு தெரியாது. நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனால், உங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாப்புல. 21ஆம் தேதி பிரச்சாரம் முடியுது. முடியும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் சார் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நானா கரூருடைய இதுக்கு வர்றதுக்கு காரணம்? ஏன் பொய் பேசுறீங்க? மனசாட்சி இல்லாம பண்றீங்க. பதவி ஆசை பிடிச்சு ஏன் இப்படி பேசுறீங்க? நானா காரணம்? அப்படியே நல்ல மாதிரி ஒரு சாவுன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு தொண்டை சாவ ஆசைப்படுவானா? அப்படி பேசுறது. சட்டசபையில வந்துட்டு நான் லேட்டா வந்தா தான் காரணம்னு சொல்றீங்க. என்ன காரணம்? நான் லேட்டா வந்தேனா? சரியான நேரத்துக்கு வந்தேனா இல்லையா? நான் கரூர் மக்களையும், திருச்சி மக்களையும், நாமக்கல் மக்களையும் என் பின்னாடி வந்தவங்கள கூட்டி வந்தது தப்பா? அப்படின்னு இல்ல அவர் நீங்க அப்படி சரியா கையாளாத அப்படி கேட்கும்போது, ஏப்பா நீ 8:30 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு தானப்பா ஃப்ளைட்ல ஏறுன. நீ கரூருக்கு வரும்போது நாமக்கல் மக்களை கூட்டி வந்தேன்னு ஏன் சொல்லல? ஆனா, கோலிவுடைய
வயிற்றுப்பகுதி மாதிரி இருக்கிற இந்த இடத்தோட நின்று பேசுப்பான்னு அதிகாரி சொல்லும்போது பேசணுமா இல்லையா? அதை விட்டு மூவ் பண்ணி போற, கழுத்து பகுதியில் போய் நிற்கிற, இங்கே நிற்காத, இது ஆபத்து. ஒன்று பின்னாடி போகணும், நீ பின்னாடி போக முடியாது, முன்னாடி போ, தலை மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்ல, போகல. அதனால தான்டா வந்துச்சு. இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீ பண்ண தப்புனால தான் செத்தாங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு ஜட்ஜு. அதுக்கப்புறம் தான் நீ சிபிஐ அப்பீலுக்கு போயிட்டு எதையும் வந்து நடைமுறை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நீ ஸ்டே வாங்கினீங்க. அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பையாவது நம்ம பேசிட்டு இருக்கணுமா வேண்டாமா? எங்கள் தலைவரோ எங்கள் தளபதிகளோ எங்கள் நிர்வாகிகள் நான் ஏதாவது பேசுறேன்னு வச்சுங்களேன், அட விடுங்க அப்படிம்பாங்க. நேற்று கூட ஆதவ அர்ஜுனா வந்து கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டு இருந்தாப்புல. அந்த ஆதவ அர்ஜுனோட பேச்சுக்கு நான் சொல்லியிருந்தேன், நாங்களாம் டிரைவர்லாம் வந்து ஓட்டுநர் கூட நாங்கள்லாம் வந்து ஆக்கணும் போகணும்னு பேசியிருந்தாரு. நான் சொன்னேன், நீ ஓட்டுநரை வந்து ஆக்கியிருக்கீங்க, நீ வந்து கொறடா ஆக்கியிருக்கீங்க, நாங்கள் நீ ஓட்டுநருடைய மகனை தான் கொறடா ஆக்கியிருக்கீங்க. மகன் இப்போ வந்து நீங்கள் நடிகர் சின்னி ஜெயந்தி இருந்தாருன்னா அவரை கலெக்டர் ஆக்கினா தான் பெருசு. சின்னி ஜெயந்தியுடைய பையனை கலெக்டர் ஆக்கலாம், ஏன்னா அவர் ஐஏஎஸ் முடிச்சுட்டாரு. அதுமாரி நீ வந்து டிரைவருடைய பையன் இப்போ படிச்சிருக்காப்புல வச்சிருக்காப்புல டிகிரி முடிச்சிருக்காரு, அவரை போட்டிருக்க. நாங்கள் டிரைவரே முதலமைச்சர் ஆக்கணும்னா பாண்டிச்சேரியில் ஜானகிராம 5 வருஷம் டிரைவராக இருந்திருக்காரு, 5 வருஷம் போட்டிருக்கோம். ஒன்றுமே இல்லை. கும்பகோணத்தில் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார் சரவணன் ஒருத்தர், அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க இதில் காங்கிரஸில். அவர் ஜெயிச்சாச்சு. அவரை நம்ம எங்கள் ஆளு பிடிச்சி மண்ணில் கட்டி ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சாச்சு. ஒரே ஒரு ஆள் தான் காங்கிரஸில் வந்து 21 ஒரு எங்கேயாவது ஒன்று கொடுத்தாகணும்னு சொல்லும்போது தலைவர் ரொம்ப போராடி அங்கே கும்பகோணத்தில் அவர் வந்து கல்யாண சுந்தரம்னு சொல்கிறாரு, அவரை ஜெயிக்க வச்சார். ஒத்த ஓட்டாக இருக்கிற ஓட்டுநர் சரவணன் தான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் மேயர். நீ வந்து ராமநாதபுரத்தில் வந்து அவ்வளோ பெரிய ராமநாதபுரத்து ராஜ்யத்தில் மன்னர் இருந்த சரி, மன்னர் எடுத்து வேட்பாளர் யாரை போடுறது போது கலைஞர் கூட்டியாந்து வீட்டு வாசலில் உட்காந்து நல்ல ரிக்ஷா ஓட்டுறாள், இந்த குதிரவண்டி ஓட்டுவாள், அந்த அவரால் கூட்டியாந்து இவர் தான் தங்கப்பன்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. ஏப்பா இவரை கூட நிப்பாட்டுற அப்படிங்கிறாரு. இவர் குதிரவண்டி ஓட்டுவோம்ல, குதிரவண்டி ஓட்டினா பரவாயில்ல நான் போடுங்கன்னுங்கிறாரு. தலைவர் ஒத்துக்கவே இல்லை. அண்ணா அப்போ கஷ்டப்பட்டு கலைஞர் சொன்னாருங்கிறக்காக போட்டாங்க. போட்டோடனே பிரச்சாரம் கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு ஒரு இவர் என்ன பண்ணிட்டார் மன்னர், ஐய என்ன எடுத்து ஒரு குதிரவண்டிக்காரனா அவனுக்கு போய் எடுத்து நான் போய் ஓட்டு கேட்கணுமா, அதனால் வீட்டில் இருந்தாலே ஓட்டு போடாங்க, வீட்டை விட்டு ஒரு வெளியே வரல. கலைஞர் பேசாமல் விட்டு பிரச்சாரத்துக்கு கடைசி நாள் நீக்கி போனார். இப்போ இவர் விஜய் போகிற மாதிரி கடைசி நாள் வந்து பேசி விட்டாலும் திமுக தாக்கி பேசினார்ல, அது மாதிரி அவர் போனார். போனபோது சொன்னார், பாருங்கள் மன்னர் வந்து மாளிகையில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு, ஆனால் நம்ம திமுக பாருங்க ஒவ்வொருத்தர் காலையில் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. சட்டமன்றத்துக்கு உங்கள் காலெலாம் விழுந்துக்கிட்டு லைட்டு பிரச்சனை, இந்த சாக்கடை பிரச்சனை இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மேலே போகணுமா, இல்லை எப்போ பார்த்தாலும் மாளிகையில் தூங்குற வேணுமான்னு கேட்டார். மக்கள்லாம் இவர் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னரை போல் இருக்கிற தளபதியோ எல்லாருமே, தளபதி காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு வாக்கிங் போய் ஓட்டு கேட்குறாரு, மத்தியானம் கூட்டணி கட்சி பேசுகிறாரு, நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறாரு, சாயந்தரம் ஓட்டு கேட்க போகிறாரு. மன்னர் தேர் ஓட்டுறதை விட்டுவிட்டு ரோட்டை போய்கிட்டு கிடக்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறோம்ல ஆள், அந்த ஆள் என்னன்னா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். யார் நான் சொல்கிறது வந்து விஜய் மட்டும் சொல்லலை, அவர் நடிகர் விஜய் முதலமைச்சர் சொல்லலை, வேட்பாளர் யாருக்கும் தெரியாது, எங்கேயும் இல்லை. எங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆருக்கு மட்டும் இல்லை, எதிராளி கணிக்க தவறிட்டீங்களா? இல்ல பூத்துல ஏஜென்ட் இல்லைங்க, கவுண்டிங்ல ஏஜென்ட் இல்ல, கவுண்டிங்ல ஆள் இல்லைங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாது, பூத் ஏஜென்ட் யாருன்னு தெரியாது. விஜயினுடைய விசில் சின்னம் இது இரண்டுமே வந்து இந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கு. அந்த அளவுக்கு கிரேசி காரணம் என்ன, கணிக்க தேவையில்லை. அது எங்க மேல ஒரு தப்பு. நான் ஒரு பதில் சொல்லலைங்கிற சொல்றேன். ஒருத்தர் வந்து நடிகர் வருவதனாலே மக்களை ஏமாந்துனான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதே நடிகர் தான் சிவாஜி கணேசன் வந்தவர். சிவாஜியோட பெரிய நடிகர் கிடையாது, ரஜினியோட பெரிய நடிகர் இல்லை. அவர் வந்து பேக் அடிச்சு போயிட்டாரு. நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்துன்னாரு, நடிகர் பாக்கியராஜ் வந்துன்னாரு, நடிகர் வந்து எஸ்எஸ்ஆர் இருந்தார், நடிகர் டி ராஜேந்தர் வந்தாங்க. அவங்களாம் வெள்ளி விழா பட கதாநாயகர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வள்ளல் மாதிரி, ஒரு நல்லவங்க மாதிரி, குடும்பத் தலைவர் மாதிரி நடித்தவங்க. இவர் வந்து அவளை ரவுடிசம் பண்ணுற மாதிரி, பொண்டாடியை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த வேலையெல்லாம் நடிச்சிருக்காரு ஒழிய ஒரு கதாநாயக பிம்பத்தோட பெரிய ஒரு நல்லவன் வல்லவங்கிற மாதிரிலாம் இவர் நடிக்கலை. நான் அதுக்காக நான் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு வந்து கத்தி பேசும்போது அவருடைய குற்றச்சாட்டு அன்னைக்கு இருந்த மீடியா மாதிரி இப்போ இல்லை. அன்னைக்கு வந்து சிவாஜியோ யாரோ பேசியிருந்தாலும் எங்கேயோ ஒரு மூலையில் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில் என்ன பேசுனாலும் வீடு வரைக்கும் போய் சேருது. அது போகும்போது அவர் என்ன பேசுகிறாரோ நம்மளை பற்றி யாரை பற்றி என்ன ஒத்துக்கு சார், நான் கொஞ்சம் ஆள் பாடியானவர், எனக்கு வந்து சிரமம்தான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒலிம்பிக் பந்தயத்தில் மட்டும் எனக்கு வாய்ப்பாகி கொடுங்க, ஓட்ட பந்தயத்தில் மட்டும் நான் தான் ஜெயிப்பேன். நீங்கள் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் ஜெயிப்பேன். ஏன் தெரியுமா, என்னோட யாரும் ஓடக்கூடாதுங்கிற கண்டிஷன். நான் மட்டும் ஓடுனா நான் தான் ஜெயிப்பேன். புரியுதுல உங்களுக்கு? அப்போ களத்தில் வந்து விஜய் அவர் மட்டும் தான் நின்றுருக்காரு. விஜய் எதிர்த்தா எங்கே ஓட்டு போயிருமோன்ட்டு எடப்பாடி என்ன நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறாருல்ல குதிரை பேரம் பேசிக்கிறான்னு சொல்லி 8 கால தலைப்பு செய்தி போடுறாங்களே, இன்னைக்கு நாரம் கிழிக்கிறாருல்ல.
இன்னைக்கு சட்டமன்றத்துல அன்னைக்கு கரூர் பிரச்சனைக்கும் போது இதே அவங்க வந்து எடுத்து பேசுனாங்களா? ஏன்டா மாதிரி கொண்டு கொலகார பயிலும்? அதான் கேக்குறேன். இன்னைக்கு சட்டமன்றத்துல இன்னைக்கு திருமண விழால இந்த ஆட்சியை குறித்து, தாவேக்கா ஆட்சியை குறித்து, விஜயை குறித்து இந்த அளவுக்கு விமர்சனங்களை முன்வைக்கிற போது நீங்க இது முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா, எக்ஸ்போஸ் பண்ணிருந்தீங்க. முன்னாடி வந்து வேற ஒண்ணும் வேண்டாம். அவன் செய்யற தப்ப கூட சுட்டி காட்டல. பிஜேபி பண்ணல, இவங்க பண்ணல. யாரு பிஜேபி தவிர காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியும் அவரை வந்து விமர்சனம் பண்ணி அதிமுகல யாருமே பண்ணல. ஆனா ஏன் பண்ணல? அவங்களும் இவர் பண்ணல. அதிமுகவை விஜய் பண்ணல, விஜயை அதிமுக பண்ணல. ஆனா எங்க நிலைமை அப்படி இல்லை. எங்களை போட்டு கழுவி ஊத்துறான். இன்னைக்கு நம்ம வந்து இறங்கி நீங்க சொல்ற மாதிரி கல்யாண வீட்டை முத கொண்டு சைடு பேச அன்னைக்கு நான் கேட்டேன். நான் திருப்பி கேட்டேன். என்னுடைய நண்பர் வந்து அண்ணன் திருநாவுக்கரசன், உங்களுக்கு தெரியும், ரொம்ப காலமாக அவரோட நான் பயணம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்னை வந்து ஒரு கல்யாணத்துக்காக கூப்பிட்றாரு. வீரபாண்டின்னு ஒருத்தர் மாவட்ட தலைவர் இருந்தார், காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவருடைய அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக மேல்மருவத்தூருக்கு போகிறாரு. நான் இப்படியே காரில் பேசிட்டு போகிறோம். பேசும்போதே அண்ணன் சொன்னார், இல்லை முத்துமணியும் சரியாக வராது, தாவேக்கா தான் வரும்னு நினைக்கிறேன், தாவேக்காவோட தான் காங்கிரஸ் பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் காங்கிரஸ் தாவேக்காவில் சேர்றதா இல்லை தாவேக்காவை கூட்டு சேர்றதான்னு எங்கள் ஆளுங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சாடமாடையாக பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா தலைமையில் சொல்கிறேன். ஆனால் வந்து அவர் சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு சேர்றது பெரிய பாவமா அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. நான் எனக்கு ரொம்ப காலமாக 30-40 வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு அவர். எனக்கு வந்து ஒரு காலத்தில் குருநாதராக இருந்தவர். இருந்தாலும் என்னுடைய கட்சி திமுகவுக்கு வலிமை சேர்க்கறதுக்கா பாவமானு கேட்டார். பாவம் இல்லைங்க, அது சாபங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அறிக்கை கொடுத்தேன். ஒரு பக்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன். தொடர்ந்து விஜயுடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எவ்வளோங்க ஒரு 2000 பேர், ஒரு 2 லட்சம் பேர் படிப்பான் அதிகபட்சம் போனா. ஆனால் தளபதி சொல்லியிருந்தாவோ இல்லை தலைமையில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாலும் 2 கோடி பேர் படிச்சிருப்பான். இல்லை, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது மாதிரி குறிப்பா வந்து எல்லா கட்சிகளையும் திமுகவுக்குள்ள கொண்டு வரணும். தேமுதிக அதிமுக பக்கம் போயிடக்கூடாது, தேமுதிக கொண்டு வரணும். காங்கிரஸ் வெளியில போயிடக்கூடாது, காங்கிரஸ் உள்ளே இருக்கணும். இப்படி எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைந்து வந்ததே வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்துருச்சோ? இல்லை எங்க இதுல எப்படின்னா, ஓட்டப்பந்தயத்தில் போகும்போது கையை காலெல்லாம் கட்டிட்டு ஓட சொன்னா ஓட முடியாதுங்கிற மாதிரி இந்த கூட்டணி ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கங்க. இந்த திமுக கூட்டணி என்பது மிக 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 ஒரு மோசமான சூழ்நிலையில் சந்தித்த கூட்டணி இந்த தேர்தல். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பார்ட்னர் யாரை சொல்கிறோம்? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து நம்ம இவர் மாணிக் தாகூர்லேருந்து திருச்சி வேலுச்சாமியிலேருந்து அவ்வளோ பேரும் பேசுகிறவன் என்ன பேசுகிறான்னா, திமுக திட்டுறான். திமுக கொள்ளடிச்ச கட்சி, திமுக மந்திரிலாம் நிறைய கொள்ளடிச்சிட்டாங்க, அவங்களோட கூட்டு சேர்ந்தவங்க சரியாக வராது, நாங்கள் விஜயோட போகிறது தான் எங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே விருப்பமாக இருக்காங்க, ஏன் விஜய் மாற்று கருத்து கொடுத்தா என்ன, ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ராகுல்ஜி வந்து அவர் ஃபோன்லலாம் பேசுகிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் தாவேக்காவோட வந்து சேர்ந்தது தப்புன்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் பேசுகிறவொடனே அடுத்த நாளே அறிக்கை விட்டு ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், திமுக வந்து தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருந்தாங்களே, இவங்களை யாராவது நீக்கினாங்களா? சரி, அவங்க நீக்கலை. நம்ம ஏதாவது பேசணுமா? தளபதி வந்து மதுரையில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தளபதி ஒரு நாள் பேசினார், அவரை கூப்பிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு நாள் வந்து எங்கள் ஆள் அப்துல்லான்னு ஒரு எம்பி இதில் இருக்கார், புதுக்கோட்டையில் இருந்தார், அவர் பேசினார், அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் ஒருத்தர் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, தினேஷ் சார்லாம் என்கிட்ட சொன்னார், வேண்டாம் அங்கே விட்டுருங்க, அதனால பேசாதீங்க, வேண்டாம் அவங்க மட்டும் தான். நான் சொன்னேன், கல்யாண வீடு நம்ம வீடு, கரெக்டாக பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவங்க நம்மளை திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் திருப்பி திட்டலை. அப்போ திமுகவை நீங்கள் தொடர்ந்து அவங்க ஒரு குரூப்பு திட்டிக்கிட்டு இருக்கு. சார் என்னுடைய டிரைவர், சார் என்னுடைய டிரைவர் வெளியில் வந்து உங்கள்கிட்ட வந்து, ஐயே காசி முத்துமாணிக்கு பயங்கர கஞ்சனாச்சு இருந்தாலும் ஒரு காரியமும் நிலையாக இருக்க மாட்டானே அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற முத்துமாணிக்கு சரியில்லை, சும்மா வளரா, அவர் டிரைவரே சொல்கிறான், அவர் ராத்திரி தண்ணியெலாம் அடிப்பார், ஒரு மாதிரியா பேசுவார்னு சொல்லி சொல்கிறான் அப்படிம்பீங்க. நான் அந்த டிரைவரை வேலையை விட்டு நீக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கடத்தல் என்னை பற்றி தப்பாக சொன்னால் என்ன சொல்லுவீங்கன்னா, இருந்த வரைக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தான், கையை காலை மிக்கிட்டு இருக்கிறான், இப்போ நீக்கினவனே அவரை பற்றி தப்பாக பேசுகிறான். இவன் நீக்கிறதுக்காக வந்து பூனை கண்ணை பிடிச்சினா பூலகமே இருக்கா, இவன் வெளியில் வந்துட்டா இவனுக்கு கெட்டவன் எல்லாரும் கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. காங்கிரஸ் நீ என்னைக்கு நம்மளை எதிர்த்து பேசுனானோ அன்னைக்கே வந்து நீ கண்டிக்கிறியா இல்லாட்டி கூட்டணி விட்டு போன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கணும். அப்படி முடிவு எடுத்து தான் இன்னைக்கு திமுக தான் ஆட்சி. சத்தியமா காங்கிரஸை வந்து நீங்க விரட்டி விடாம ஒண்ணு நீ காங்கிரஸ்கிட்ட கெட்டியார்த்தனமே பேசி சமாதானப்படுத்துங்க. நமக்கு புதிய எதிரி பிஜேபி. ஏங்க பிஜேபியில் என்னங்க பண்றான்? நான் ஒரு நிமிஷம் சார், பிஜேபியில் இருக்கிறேன், தன் கூட மேடையில சக மேடையில வந்து நிக்க கூட முடியாத ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துக்கிறாருல்ல, அங்கே போய் ஏற்றுக்கிறாரு. அங்கே சொல்லி முடிச்சிடறேன் சார். நீ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது சார், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நீ நேரடியாக வரும் பிஜேபி எடுத்துக்குவோம். அந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தனக்கு எப்படியா இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை விட பிஜேபி இப்போ 2-3 மடங்கு வளர்ந்துருச்சு.
இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நாள் சொந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வளர்ந்துருச்சு. எப்படி வளர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தேசிய பாரம்பரியம் சொல்கிற தேசிய கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற அவனுக்கெல்லாம் திமுக திட்டணும். ஏன்னா கடவுள் சாமி இல்லைன்னு சொல்கிற கட்சி அந்த கட்சி. இவனாவது வந்து இயேசுமா, அவனாவது வந்து அல்லாமா. எனக்கு வந்து எல்ஜி சொல்லுவார், இந்த அல்லாஹ் கும்பிட்றவனுக்கு பதவி போடலாம்ப்பா, கிறிஸ்டின் போடலாம்ப்பா, சாமியே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு பதவியை போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பிஜேபியில் சொல்லுவார். ரத்தினா சொல்லணும், பிஜேபி கொஞ்ச நாள் இருந்தேன்ல, அதை சொல்லுவார். ஆக அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜேபிக்காரன் என்ன பண்ணுறான், தொடர்ந்து காங்கிரஸ்காரன் வந்து காங்கிரஸ் பெருமையாக இருந்தவன்லாம் பிஜேபி போய் சேர்றான் தமிழ்நாட்டில். ஏன்னா அவனுக்கு திமுக திட்ட முடியல. நீங்கள் கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்துருச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை திட்டங்கிறக்காகவும் ஒன்றிய அரசு வந்து பிஜேபியாக தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறனாலையும் அங்கே போய் வரி எல்லாமே ஜிஎஸ்டிங்கிற மூலமாக டெல்லிக்கு போயிட்டுருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் சொற்பம் தானே இருக்குது. அவங்ககிட்ட தானே வசூல் பண்ணுறது இவங்க, ஆனால் கொடுத்துட்டு தான் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஆக பணமெல்லாம் அங்கே போகிறதுனாலையும் பிரச்சனைக்கு ரொம்ப தான் இங்கே போகணுங்கிறதுனால நிறைய பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபி போயிட்டான். இப்போ காங்கிரஸை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கிற பிஜேபி கூட காங்கிரஸுக்கு 28 எனக்கு 56 தான்னு சொல்லி கேட்கல. காங்கிரஸுக்கு 28 கொடுத்து அவன் 27 வாங்கிக்கிறான். நீங்கள் திமுக என்ன பண்ணுது, தொக்குற தொகுதியாக கஷ்டப்படுற தொகுதியாக திமுக வாங்கிக்கிறது, ஜெயிக்கிற தொகுதியாக வந்து கூட்டணி கொடுக்குது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பெரிய குளத்தில் வந்து இவிகேஸ் வந்து தோற்று போகிறாரு. பெரிய குளத்தில் போன பார்லிமெண்ட்டில் 19 தோற்று போயிட்டார். 24 என்ன பண்ணோம், அந்த சீட்டை நாங்கள் கேட்டு வாங்கிட்டோம். நாங்கள்கிட்ட ஜெயிச்ச தொகுதி இருக்குல்ல, மயிலாடுதுறையில் அண்ணன் கல்யாணம் வந்துச்சு, அவரை போய் இந்த மயிலாடுதுறையில் போய் நில்லுங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுக்குறோம். எது கொடுக்குறோம், மயிலாடுதுறை வந்து வெற்றி பெற்ற தொகுதி நாங்கள் எது கொடுத்தோமே, வெற்றி பெற்ற தொகுதி 3 தொகுதி கூட்டணி கட்சி கொடுக்குறோம். கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் ஜெயிக்குது. அடுத்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை போய் நிற்கிறாரு. நீங்கள் ஐயோ அண்ணாமலை என்னன்னா கம்யூனிஸ்ட் ரொம்ப சிரமமாச்சுன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்ச திண்டுக்கலை நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 5 லட்சம் ஓட்டில் இதை கொடுத்து விட்டு நாங்கள் போய் அவனு டஃப்பாக இருக்கிற அதை போய் நாங்கள் இது எங்கள் பழக்கம், இது எங்கள் பாணி. ஆனால் எடப்பாடியுடைய பாணி என்னன்னா, எது தோக்குதோ அது வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறது. அப்படி போகும்போது 27 சீட்டு பிஜேபி கொடுத்தாரு வழியே, வெறும் தோக்குற தொகுதியாக தான் கொடுத்தாரு. அது அப்போலேருந்து அண்ணாமலை கத்திக்கிட்டு கிடந்தார். ஆனால் பிஜேபி தலைமை என்ன சொன்னுச்சுன்னா, எப்படி இருந்தான்னப்பா, எதிரி தோக்கணும், காங்கிரஸ் கூட்டணி தோக்கணும், நம்மளை தாழ்த்திக்கும் பரவாயில்ல, நமக்கு சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, பெருந்துமே அந்த நடந்துக்கிட்டான். ஆனால் ராகுல் என்ன பண்ணுறாருன்னா, நேரடியான கூட்டணி கட்சியை வந்து அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே தேஜஸ்வி யாதவுக்கு பிரச்சாரத்திலே கலந்து கொள்ளாத ஒருத்தர், அவருக்கான முக்கியத்துவம் கொடுத்ததுடைய விளைவுதானே இந்த தேர்தல் தோல்வியா இருக்கு. அதுதான் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன என்றால், ராகுல்ஜிக்கு வந்து நீங்க வந்து பெருந்தன்மையா நம்ம தோழமை கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் இங்கே ஜெயிச்சிட்டாருன்னா, இந்த ஸ்டாலினை கூட்டிகிட்டு நம்ம இந்தியா முழுசும் போகலாம், கொள்கை ரீதியாக போகலாம். ஜெயிச்சவனெல்லாம் கூட்டி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்த்துட்டு இருக்காரு. அவர் நம்ம கூட்டிகிட்டு போகலாமேங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் அவர் இதை அழிக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட்டணியில் என்னென்ன வந்து வார்த்தையில் அமிலத்தை கொட்ட முடியுமோ கொட்டிட்டு கடைசியாக நீங்கள் வந்து தலைவர் வேண்டவே வேண்டான்ற கூட்டணி முடிச்சுக்கணுங்கிற அளவுக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் ப. சிதம்பரமோ சோனியா அம்மாவோ இல்லை இவரோ வந்து மல்லிகார்ஜுன் கார்கேயோ இல்லை கூட்டணி இருக்கட்டும் போது என்னதான் அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சாரு. ஆனால் கீழே இருக்கிற தொண்டை என்ன நினைக்கிறான், ராகுல்ஜியை தான் அவன் நினைக்கிறான். ராகுல் தான் கட்சியுடைய சிலுவை இயேசுடைய அடையாளம் மாதிரி ராகுல் தான் காங்கிரஸ் அடையாளம்னு நினைக்கிறான். ராகுல் விஜய் தான் வருவாங்கிறதுக்காக இவன் பேசிக்கிட்டே இருக்கான். இவன் கூட்டணி வச்சப்போ கூட நான் விஜய் சொன்னது தப்புங்க, அன்றைக்கி நான் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் புரியாமல் சொல்லிட்டேங்க, விஜய்க்கு அந்த ஆற்றல் கிடையாதுங்க, தளபதி தாங்க தகுதியானாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லுங்க. ராகுல்ஜியே வந்து என்ன சொன்னார்னா, இந்த பாஜகவுடைய தில்லுமுள்ளு வேலைக்கெல்லாம் பயப்படுற ஆள் ஸ்டாலின் இல்லைன்னு சொன்னாரே தவிர, ஸ்டாலின் தான் முதலமைச்சர், திமுக தான் மந்திரி சபைக்குன்னு என்னைக்கா சொன்னாரா? நேற்று இங்கே வந்தப்போ கூட சொல்லலை. ஆக இந்த கட்சியை உருக்குலைய வச்சது காங்கிரஸ் வச்ச ஒன்று. அடுத்து இந்த கட்சியை உருக்குலைய வச்சுச்சேங்கிற அவசரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இது வரப்போறது இல்லைங்கிற வேகத்தில் தப்பு திமுக மேலதானு கேட்கிறேன். என்ன இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பதுல தவறு இருந்திருக்கு, காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்ததுலயும் தவறு இருந்திருக்கு. காங்கிரஸை விரட்டி விட்டுக்கணும், விரட்டி விடாது எங்க மேல தப்பு விட்டாச்சா. அந்த காங்கிரஸ் இங்க இருந்ததுனால தேமுதிகவை அவசரமா வந்து முன்னாடி இருந்த கட்சி ஏதாவது ஒன்று உடச்சி கொண்டு வரணும், இதுக்கு ஒரு பலத்தை சேர்க்கணுங்கிறதுனால தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துரு கூட்டி வந்தப்போ என்ன சொல்லிக்கணும்னா, நீ காங்கிரஸ் இல்லைன்னா 10 தர்றேன் ரைட்டு, ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் வந்து திரும்பி வந்துருச்சுன்னா நீ 6 வாங்கின்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் 10 அவங்களுக்கு 10 கொடுத்துட்டதுனால விடுதலை சிறுத்தைகளுக்கு, கம்யூனிஸ்டுக்கு, முஸ்லீமுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, தேமுதிகவுக்கு வந்து 10 கொடுத்தப்போ நமக்கு ஒரு 10 கொடுப்பாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் திரும்பி வந்துருச்சு, வந்து இன்னும் 3 சீட்டு கூட வந்துருச்சு, சிரமச்சு. திமுக தன்னுடைய சீட்டில் போன தடவை என்னோட 12 சீட்டு குறைச்சிக்கிட்டு நிற்கிறது, இருந்த சீட்டை விட 12 குறைக்குது.
அப்போ ஆளுக்கு ஒன்று குறைக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன வருத்தம் வருதுன்னா, மார்க்சிஸ்டுக்கோ இல்லை ரைட் ஆர் லெஃப்ட் எல்லாருக்குமே, ஏன்னா 6க்கு கூட தருவாங்கன்னு பார்த்தா நம்ம குறைச்சி கொடுத்துட்டாங்க. இல்லை முஸ்லீம் லீக்லாம் நம்ம 3க்கு பதிலாக இப்போ 2 ஆக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 8ன்னு சொன்னாங்க. அப்போ அவன் என்ன கேட்குறான், எங்களுக்கு 6க்கு 5 ஆக்குனி இல்லை, வலதுக்கு 6க்கு 5 ஆக்குனி இல்லை, மதிமுகவுக்கு 6க்கு 4 ஆக்குனி இல்லை, விடுதலை மட்டும் ஏன் 6க்கு 8 ஆக்குனா? அப்போ அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்போ எங்களுக்கு கெப்பாசிட்டி எங்களுக்கு கூட தரணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நொண்டிய மாதிரி உட்காந்துக்கிட்டே எங்களை திட்டிகிட்டே கிடந்தாங்க. கூட்டணியில் இருந்தாங்களே தவிர முழு ஆர்வமாக இல்லை. இருந்தாங்க, முழு ஆர்வமாக இல்லை, கொஞ்சம் மன வருத்தத்தோடு ஓப்பனாகவே பேசிக்கிட்டே இருந்தாங்களே. பாலகிருஷ்ணன் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எங்களுக்கு கொடுத்து ரொம்ப நீங்கள் வந்து கூட்டி கொடுத்துருக்கணும், அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த 6 5 ஆக்குனது எங்களால் தாங்கவே முடியல, வேறு வழி இல்லை, அதனால உங்களோட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பேச்சு இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் என்ன வச்சுருந்துன்னா, அவங்களுக்கு ஒரு வேளை 10 8 ஆக்குனது, அவளுக்கு அந்த அம்மாவுக்கு 10 கொடுத்துட்டு நமக்கு 8 கொடுத்துட்டாலேன்னு சொல்லி அவங்க ஏதாவது அவங்க அது மாதிரி நினச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு தெளிவு இல்லாமல் இந்த தடவை இருந்துச்சு. நான் வந்து பெண்ணை மணக்காமல் மண்ணை மணந்த மகராசன் வந்து அண்ணன் திருமாவளவன். எனக்கு நான் தலைவர், தளபதி, உதயநிதி இவங்கெல்லாம் பிறகு மிக பிடித்தவர் அவர். அதில் இன்னைக்கு எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2 3 தவறுகள். கூட்டணி பேசுறீங்க, காங்கிரஸ் பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆட்சியின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இல்லையா? ஆட்சியில வந்து நிறைய பேர் சரிங்க, ஆட்சியில வந்து சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளுக்கும் அதாவது ஆவரேஜ் தான் பார்க்க முடியும், கிராஸ் தட்டு ஏத்த இறக்கு தான் பார்க்கணும். நான் வந்து இயேசுநாதர் வந்தாலும் மகாத்மா காந்தி வந்தாலும் தப்பு நடக்காமல் இருக்காது. தப்பு நடக்கிறது நான் இல்லைன்னு சொல்லவில்லை. முழு குற்றச்சாட்டு ஒரு முதலமைச்சர் மேலே வேற யார் மேலே இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் செஞ்ச அளவுக்கு சாதனை திட்டங்கள் தொடர்ச்சி யாரும் பண்ணலை. நீங்கள் விஜய் அலைன்ற ஒரு அலை இல்லைன்னா நம்மளோட பார்லிமெண்ட்ல எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இந்த ஆட்சி தான் நடந்துச்சு 2024. ஆனால் 2024 நம்ம இருக்கும்போது பார்லிமெண்ட் தேர்தல் வருது சார். காங்கிரஸுக்கு வந்து 100 இடம் தான் வந்துச்சு, பிஜேபிக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி 400 450 வரல, அவங்களுக்கு 200 சில்லறை தான் வருது. ஒரு 20 சீட்டு வந்தால் தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும்னா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் கூப்பிட்றாங்க. ஏன் அன்னைக்கு இவங்கெல்லாம் ஓடுறாங்கல்ல, கிட்டுக்கிட்டு மைனாரிட்டியாக இருக்காங்க, நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிறக்கா ஓடுறாங்கல்ல. காங்கிரஸ் ஒன்று வலியக்க போய் 5 கொடுத்துரு, ஏன் எங்களுக்கு 20 சீட் எடுக்க வலியக்க எங்களோட பழைய காலத்தில் கூட வாஜ்பாய் காலத்தில் நாங்கள் இருந்து கூட போய் சேர தெரியாது, சேர்ந்தா ஒரு 5 6 மந்திரி பதவி எங்களுக்கு கிடைக்காதா 22 பேரில்? அந்த எண்ணம் இருக்கு உங்களுக்கு? இல்லை, இன்னைக்கு நீங்கள் சொல்கிறக்கா கேட்குறேன். நான் சொல்கிறேன், திருமாவளவன் வந்து அன்னைக்கு 2 சீட்டு வச்சுருந்தானுங்க. திருமாவளவன் நினைச்சா அன்னைக்கு போயிருக்கலாம்ல, அவனுக்கு ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கியிருப்பான்ல, அவர் போகலை, கொள்கை ரீதியாக தானே இருந்தார். திமுக 22 இருந்துச்சு. நான் சொல்றது காங்கிரஸ் சொல்கிறேன், நாங்கள் கௌரவத்தை காப்பாற்றணும்ல. எங்களுக்கு மந்திரி இத்தனை வழக்கு வந்திருக்காதுல்ல, செந்தில் பாலாஜி வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு ஒன்றிய அரசுடைய தாக்கம் பொய் வழக்குகள் எங்கள்கிட்ட வந்திருக்காது. நேரில் கூட தேர்தல் நேரத்தில் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் அது சொல்கிறேன், அதெல்லாம் விட்டு கொள்கை ரீதியாக 24 இருந்தும் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க ஒன்று மெஜாரிட்டி என்ன 350 400 இல்லை. பிஜேபி இறதிச்சில தான் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு 25 தேவைப்படுது. அப்போ தேவைப்படும் போது நாங்கள் ஏன் போகலாம்? மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு நீ போகலாமா? நீ முன்னு கேட்டானாவன் வீட்டுக்கு வந்தானாவன் வந்து கேட்டானா? வீட்டில் வந்து அது தாங்க ஐயா தாங்க ஏன் உங்களுக்கு கேட்டாங்களா? ஆதரவு கேட்டு விஜய் சார் வந்தாரா? உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய முடிவு தானே? இல்ல, தனிப்பட்ட முடிவு வந்து யாரை சொல்றேன்னா ராகுல்ஜி சொல்றேன். நீ அதாவது நீ ஏன் சார், மனித ஜென்மங்கள் யாரும் அது மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போறவங்களும் அப்படி சொல்லுவாங்க. நான் அவரை வந்து அந்த அளவுக்கு உயர்வா வச்சு நேர்குடும்பம் அது சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு போறீங்க, நம்ம அலையா இருந்தாலே அலையா நாய் மாதிரி வரணும்னு சொல்லுவாங்களே, அலையா மையம் போறீங்க. நீங்க நீ 5 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அந்த 5 சீட்டு அவங்களே தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ஒரு தமிழ்நாட்டில் வந்து வராட்டி உங்களுக்கு தேசமே உங்களுக்கு அழிஞ்சு போயிருமா? உங்களுக்கு எதுக்கு வலிக்க போறீங்க? ஒரு கூட்டணி அவங்க சொல்லுவாங்கன்னா 2006 வந்து இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு ஃபியூச்சராவும் ஒரு கணக்கு இருக்குல்ல. அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் சார் உள்ளாட்சி நீங்க எப்பவும் தேர்தல் வருங்கிறது வந்து ஒரு அப்படி தேர்தல் வருங்கிறக்க இப்ப நாங்க திருப்பிட்டு 2024 வந்து எதிர்கால தேர்தலுக்காக தான் பிஜேபியோட போய் சேர்ந்து சேர முடியுமாங்க? இல்ல, காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சு. இனிமேல் விஜய் வச்சுதான் இருக்கு. எப்பன்னா கூட்டணி தேர்தல் நேரத்தில் வச்சுக்கணும். ஒரு தேர்தல் நேரம் கூட்டணி இப்ப பிஜேபியோட திமுக கூட இருந்துச்சு. முரசொலிமாரோட முடியாமலாம் இருந்தாரு. கூட்டணியை மாறிச்சு காங்கிரஸ் பக்கம் போடுச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு கட்சி தொடர்ந்து இருந்தா தொடர்ந்து இருக்குங்கிற அவசியம் இல்லை. நாங்களும் இல்லை, யாருமே இல்லை அது மாதிரி. ஆனா ஜெயிச்சுட்டு வந்து 2 நாள் 3 நாள் கூட முடியல சார். இங்கு கூட காயலை சார், கையெழுத்து போட்டு இங்கு கூட காயலை சார், சாப்பிட்டு கை ஈரம் கூட காயலை சார். அவனுக்கே அடிபட்டோம், கூட்டணியில் அடிபட்டோம், எங்களுக்கே அவங்களும் அடிபட்டுருப்பாங்க. அடிபட்டோன்னு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான் சார், இன்னும் வெளியில் வரலையே சார். அப்போல்லாம் அவசரம் ஏன் சார் ஓடுனீங்க? என்ன பிரச்சனை நடந்துச்சு? உங்களுக்கு எங்களுக்கு சண்டை வந்துச்சா? இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? எதுக்கு பண்ணீங்க? சரி, அப்படி ஓடிய போய் நின்னீங்கல்ல. இன்னைக்கு பெரிய மந்திரி சபை ஏற்றுக்கிறாங்கல்ல கேரளாவில், வரேன்னு சொல்லி சொன்னார்ல. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு வசதி வந்திருக்கும்ல. முல்லை பெரியாரெல்லாம் இருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. முல்லை பெரியார் பிரச்சனைலாம் இருக்குங்க.
கேரள பார்டர்லாம் வந்து தமிழ்நாடு பார்டர்லாம் அடிக்கடி அடிதடி நடக்குதுங்க. அந்த யானை இங்கே வந்துருதுங்க. யானைக்கு எந்த எல்லையெல்லாம் தெரியாதுல்ல. அது கேரளாவிலேருந்து இங்கே வந்துருதுங்க. அங்கே இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும். இங்கே வரும்போது தறி கட்டி வந்து போயிடும். அதிகாரி இல்லாமல் தனியாக வர்ற யானை வந்து தப்பு தப்பாக இங்கே நடக்கும். அங்கே அதிகாரியோடு இருக்கிற யானை வந்து அவ்வளோ பெருசாக தப்பு பண்ண முடியாது. பண்ணுச்சுன்னா பாகன் இழுத்துருவான். வழிதிடு மாதிரி அவன் தூங்கும்போதோ வர்ற யானைகள் உண்டு. அதெல்லாம் பாதுகாக்கணும். 1008 வேலைகள் இருக்குது. பக்கத்து மாநிலத்தோடு அனுசரித்து போகிறது தப்பு சொல்லலை. அந்த விழாவுக்கு போயிருக்கலாம். ஆனால் நான் அந்த விழாவுக்கு ஏன் போனீங்க வைக்க முடியாமல்னு சொல்லி கேட்கல. நான் உங்களை சொல்கிறது வந்து நீயா வீட்டுக்கு போகிறது, யார் போகிறது, மனிதன் வேற யானை சிங்கம் வீட்டுக்குள்ளே வராது. அந்த பூனைக்குட்டி வரும், நாய்க்குட்டி வரும். அதுமாதிரி நம்ம போகக்கூடாதுல்ல. நம்ம உங்களுக்கு ஏழை சார் இன்னும் ஜெயிச்சிருக்கீங்க சார். நீங்கள் ஜெயிச்ச நீங்கள் எதுக்கு அங்கே போகணும், உள்ளார போகணும்? நீங்கள் விறுவிறுன்னு 5 பேர் போய் நிற்கிறீங்களே எதுக்கு? நீங்கள் 5 பேர் பண்ணி ஆட்சி நின்றுச்சா? திமுகவுடைய உறவினர்கள் 8 பேர் போகாம நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 18 பேர் தான் வரணுங்க போது. அந்த திமுக ஒன்று போனாவே ஆட்சி நடத்திருப்பாங்க. நாங்களும் நிம்மதியாக இருந்திருப்போம். ஆனால் போகலை. கொள்கை ரீதியாக நம்ம போல ஏற்றுனுட்டு டக்குன்னு போகக்கூடாதுன்னு போகல. ஆனால் நீங்கள் போகிறதுனால தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்கிற சூழ்நிலையே வரல. இன்னும் தேவைப்படுது. எதுக்கு அவ்வளோ அவசரம்? அவ்வளோ கோவம் என்னது ஓடி போறீங்க? நீங்கள் போன தடவை இன்னொரு கூட தான் வாங்கி சீட்டாக இருக்கீங்க. கேட்ட தொகுதியில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ தான் வேலை செய்யறாங்க கேட்டோம். எங்கள் மேயருக்கா துணை மேயர் மகேஷ்காக கேட்டோம். மாட்டேன்ட்டாங்க. அறந்தாங்க. நாங்கள் கேட்டோம். நான் கேட்டேன், உதயசம்பவம் கேட்டார், எம்எல்ஏ கேட்டார். நிச்சயமான முறையில் சொல்கிறேன், திமுக நின்று தான் அது ஜெயிச்சிருக்கும். இங்கே இருக்க இதுக்கு திருவொற்றியூர் அதான் 28 தொகுதியில திமுக காரன் நின்று இருந்தா, காங்கிரஸ் வெளியில போய் நின்று இருந்தா அதுல 5 அந்த காங்கிரஸ் போயிருந்தா நாங்க ஒரு 10 சீட்டு இல்லை கௌரவமா நின்னோம்னா நாங்கள் எல்லாமே ஆட்சி பிடிச்சிருப்போம். அவங்களையும் பிடிச்சிருப்போம். அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விசிலுங்கனால தான் மக்கள் ஓட்டு போட்டான். இந்த கைத்திலிருந்து போட்டிருக்க மாட்டான். அவன் 50 சீட்டு வாங்கினாலும் அங்கே அதில் 40 தோத்துருப்பான். அப்போ எங்களுக்கு தான் நல்லது. அது போயிருந்துருக்கணும்னு அதான் சொல்கிறேன். இது தலைமையில் அவங்கள அவுத்து விடாத ஒரு தப்பு. அவனுடைய விஜயுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாத ஒரு தப்பு. எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு வந்து 1% கூட கட்சிக்காரங்கிறக்கா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்காது. நீ ஏன் தப்பு நடந்தால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கண்டிச்சிங்க, சந்தோஷப்படுறேன். நீங்கள் வந்து அம்மா உணவு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க எல்லா இடத்துலையும் பேர் வைக்கிறீங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது உத்தரவு போட்டார், உயிரோடு இருப்பவங்க பேரை எந்த நிறுவனத்துக்கும் வைக்கிறது இல்லைன்னாரு. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நந்தனத்திட்ட போய் பாருங்கள். அங்கே தந்தை பெரியார் மாளிகைன்னு இருக்குல்ல, ஹவுசிங் போர்டில், அது வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாளிகைன்னு இருந்துச்சு. உயிரோடு பேர் வைக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொன்னாங்கிறக்கா உடனே டக்குன்னு அதை எடுத்துட்டு உடனே பெரியார் மாளிகைன்னு மாற்றினாங்க. ஆனால் எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆருடைய பேரில் மருத்துவர்கள் திறக்கிறீங்க. அவர் இறந்துட்டார். அந்த நிகழ்ச்சியில் இல்லை அவர். ரைட்டு. நீங்கள் திருப்பி அம்மான்னு வச்சிங்க. எம்ஜிஆருடைய கொள்கை செத்து போச்சா, எம்ஜிஆர் செத்துக்கா சேர்ந்துல வச்சிங்க. அப்படி வைக்கும்போது ஏப்பான்னு கேட்டோம். அப்படின்னா டாய்லெட் வந்து அம்மா டாய்லெட்னு வச்சிருக்கீங்கள, வைக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம டாய்லெட்னு வைக்கிறேன்னு சொல்லி கேட்டோம். அப்போ சொன்னாங்க, அது அந்த அம்மா வேற, இந்த அம்மா வேற. நாங்கள் வச்சது அம்மா உணவும், அம்மா தண்ணீர் பாட்டிலு, அம்மா மருத்துவம்லாம் வச்சது வந்து பொதுவான அம்மான்னு. அப்புறம் ஏன்னா ஜெயலலிதா அம்மா படம் இருக்குன்னு கேட்டோம். அப்போ ஜெயலலிதா அம்மா படம் இருக்கான்னு முதலமைச்சருங்கிறக்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஆட்சி முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண மதுராவையில் அந்த அம்மா படத்தை எடுத்து திமுக அன்னை தெரசா படத்தை வந்து பாடணும். அவங்க தானே சொன்னாங்க முதலமைச்சர் இல்லைன்றாங்க. உடனே அந்த ஒரு 5-6 பேர் தூக்கி கேஸ் போட்டு உள்ளா தூக்கி போட்டார் தலைவர். சட்ட ஒழுங்குக்கு திமுக காரன் இருந்தாலும் பண்ணணும். எம்ஜிஆர் நகரில் யாரோ ஒருத்தன் போலீஸ் அடிச்சுட்டான்னு சொல்லி திமுக காரன் சொல்லி டிகிரி முடிச்ச எம்பிஏ வந்து கல்கட்டாவில் போய் ஐஏஎம்ல படிச்சிருந்தவனை தூக்கி போட்டீங்க. கட்டுப்பட்டு வழக்கு இல்லைன்னு சொல்லி திருப்பி வந்தோம். ஆனால் அதை சொல்லலை. ஒரு வேலைக்கு ஒரு இதுனா ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த வேலைக்கு எடுக்கும்போது அவனுக்கு தகுதி இருக்கா, படிக்காதவனை போட சொல்லல. அவன் எம்ஏ படிச்சிருந்தானா, எம்எட் முடிச்சிருந்தானா, எம்ஏ பண்ணா அவனை போட்டுக்கலாம். அந்த எம்எட்ல எவ்வளோ மார்க் கூட வாங்கினான்னு சொல்லி பார்த்துக்கிறது ஒரு புது விதியை கொண்டாந்து அதிகாரிகள் சொன்னாங்கிறக்கா, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அந்த உயர் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாங்கிறக்கா அது மாதிரி போட்டாங்க. அது ஒரு வருத்தம் இருக்குது. அது லேசாக தான். ஆனால் அந்த வருத்தத்தினால தோக்கலை. அது இருந்தாலும் தளபதி வர்றாங்கிற ஒரே ஒரு வச்சுட்டு அவனுக்கு சிம்ம சொப்பனா தளபதி மட்டும்தான் உயிருக்கு உயிர். அவர் வரணுங்கிறக்கா அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த விஜய் மேட்ருங்கிறது வந்து அவனுக்கு பதில் சொல்லாத ஒரு பெரிய காரணம். பதில் மட்டும் சொல்லியிருந்தா நிச்சயம் வந்திருக்க மாட்டான். திமுக சார்பாக எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் தனியாக வர்ற மாதிரி யாருடைய எதிர்ப்புமே இல்லாமல் அவர் தனியாக வந்துட்டார். அவருடைய குற்ற என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தென்னாலிராமன் வந்து ஒரு ஊருக்குள்ளார ரொம்ப எலி தொந்தரவு இருந்துச்சான். ரொம்ப எலி தொந்தரவுக்கு இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டாராம் மன்னர். எல்லாம் பூனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். எல்லோரும் பூனை வாங்கி கொடுத்தாங்களாம். வீட்டுக்கு மொத்தம் 312 பூனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த பூனைக்கு பால் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டாங்களாம். பூனை செத்து போகுது, பால் இல்லை அப்படின்னாங்க. உடனே ஆளுக்கு ஒரு பசுமாடு ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒன்று 5-6 படி கிடக்கும். அது ஒரு படி மட்டும் நம்ம ஊருக்கு நடுவில் இருக்குல்ல, கோயில் இருக்குல்ல, அந்த சிவபெருமானுக்கு அந்த நந்திக்கு கொண்டு வந்து ஊற்றிடுங்க. ட்ரம் இருக்கும், ஊற்றிட்டு போயிடுறோம். நாங்களும் ஊற்றுறோம்.
6 லிட்டரில் 1 லிட்டர் ஊற்றினா என்ன தப்பு இருக்குன்னு ஊற்றிட்டாங்க. நாள் மட்டும் நீங்கள் இந்த நந்திக்கு வந்து ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணுறது நீங்கள் பாலாபிஷேகம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மன்னர் கூப்பிட்றாங்க. மன்னர் போய் ஒரு தட்டை எடுத்து பார்த்தாரு, எல்லாம் தண்ணியாக இருக்கான். ஏன்னா பாலை காணும் வெறும் தண்ணியாக இருக்கேன்னு. அப்போ ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா ஊரே பால் ஊற்ற போகுது, என் பேத்தி கேட்டான், என் பேத்தி கேட்டுச்சு, அதனால கொஞ்சம் பால் பத்தலை வீட்டுக்கு, அவன் வச்சுக்கிட்டேன். இதான் ஊரே ஊற்ற போகுது, நம்ம ஒரே ஒரு படி தண்ணி ஊற்றுனா என்ன தெரிய போகுதுன்னு நினச்சேன். போடா அவன் இப்படி ஒவ்வொருத்தனும் இதே சொன்னானா. ஆக அவன் தான் ஊற்ற போகிறான், நம்ம வந்து தண்ணி ஊற்றுனா தெரியாதுன்னு நினச்ச மாரி முதலமைச்சர் தளபதி தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நல்ல புண்ணியவன் மகராசன் எவ்வளோதே பண்ணி நம்ம பேத்தி சொன்னா, ஃபோன் பண்ணி சொன்னா, பேத்தி அழுதாரடி செத்து போயிடுவேன், கையை வெட்டிக்குவேன், காலை வெட்டிக்குவேன், நான் பேரன் சொன்னா அதுக்காக போடுவோம், நம்ம தானே போட போகிறோன்னா அவர் தான் ஆட்சிக்கு வரணும்ட்டு போனால் கடைசியில் எல்லாமே இதே மாதிரி தனியாக ஊற்றிட்டு வந்துட்டாங்க. அதுதான் அந்த தேர்தல் முடிவு. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.